ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நம்மளுடைய கன் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நம்மளுடைய கன் கலெக்ஷன். ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த AN94 இதை எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. ஸோ காய்ஸ், 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டேன் காய்ஸ். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக இன்னும் 2 ஸ்கின் இருக்குது, ரெண்டுமே அவ்வளோலாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு AK. ஸோ ஏகேல இந்த கன்னுக்கு டபுள் டேமேஜ், ஒரு நல்ல பவர். ஸோ அதனால தான் இதை வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் சிங்கிள் டேமேஜ், ஆனால் மற்றது எதுவுமே அவ்வளோ நல்லா இருக்காது கைஸ். ஸோ ஸ்காருக்கு ஆனால் ரெண்டுமே வெப்பன் ராயலுடைய ஸ்கின் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் ஒரு ஸ்கின் இருக்குது, அது எப்போ எடுத்தேனே தெரில. ஸோ காய்ஸ், இது யூஜி இட்டாதோரி குரோஸா, உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்தது தான், இப்போ கூட லக்ராயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது போக இந்த குரோஸா அந்த ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக தான் விட்டாங்க. இது இருக்குது. அப்புறமா அந்த ஃபிஸ்ட்டுக்கு ஸ்பின் பண்ணும்போது கிடச்சிது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது நார்மல் குரோஸா. ஸோ குரோஸாவை பொறுத்த வரைக்கும் 4 இருக்குது. ஃபமஸுமே 4 தான் கைஸ். இதில் நான் எதையுமே டாப் அப் பண்ணி எடுக்கலை. ஸோ இந்த ஒரே ஒரு கன்று மட்டும் தான் லெஜெண்ட்ரி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு தீம் ஸ்கின்னு. எல்லாமே லக்ராயில் ஸ்பின் பண்ணும்போது அதுவே விழுந்திருக்கு, வேறு எதுவுமே பெருசாக இல்லை. எக்ஸமைட்டுக்கு நம்மக்கிட்ட 2 ஸ்கின் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு. ஸோ நல்லாவே அடிக்கும். இது பார்த்தீங்கன்னா டபுள் அக்யூரசி. என்னதான் இருந்தாலும் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கனால இதை எக்யூப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு AN94 பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்கின்னு, அதுவும் வெப்பன் ராயல் எடுத்தது. பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆகு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த போயா பாஸில் விட்ட அதே ஆகு தான். ஸோ நல்ல ஒரு ஸ்கின்னே சொல்லலாம், நல்ல ரேஞ்சில் இருக்கும்போது கூட அடி விழும். மற்ற ரெண்டுமே நார்மல் தீம் ஸ்கின் தான் கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேராஃபிலுக்கு இருக்கிறது 2. ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஸோ இதாக வச்சுருக்கேன். கிங்ஃபிஷருக்கு 1 தான் கைஸ். இது கூட தீம் ஸ்கின் தான். ஸோ இதை பற்றி சொல்லவே வேணாம், இருக்கிறதே இந்த ஒரு ஸ்கின் தான் நான் வச்சுருக்கிறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு நார்மல் தீம் ஸ்கின் தான். ஸோ நான் அவ்வளோலாம் கன் ஸ்கின்லாம் எடுக்கலை. ஸோ நல்ல கன் ஸ்கின்னாக இன்னொரு வாட்டி வந்துச்சுன்னா பார்க்கலாம் எடுக்க. இது SVD தானே இது பேர், ட்ராகனோவான்னு இருந்துச்சு, அதை SVDன்னு மாற்றிட்டாங்க. இதுக்குமே ரெண்டுமே தீம் தான் கைஸ். உட்பேக்கர்களை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 ஸ்கின் இருக்குது. ஸோ இது ஒரு டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன், ஒரு அளவுக்கு நல்ல பவர்னே சொல்லலாம். இது சிங்கிள் மேகசின் தான் ப்ளஸ் அதை விட. ஸோ 4 கன் ஸ்கின் இருக்குது கைஸ். ஸோ AC80 பார்த்தீங்கன்னா 2 கன் ஸ்கின்னு. இதுக்கு ஒரு ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ப்ளஸ் அக்யூரசி மைனஸ் ஆர்மர் பெனட்ரேஷன். அதுக்காக தான் இந்த ஸ்கின் வச்சுருக்கேன். ரெண்டுமே தீம் ஸ்கின் தான். ஸோ வின்செஸ்டருக்கு இன்னும் எந்த ஸ்கின்னுமே விடலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவ்வளோலாம் இருக்காது கைஸ், மொக்க ஸ்கின் தான். ஸோ UMPயில் பார்த்தீங்கன்னா நம்ம எவோ லெவல் 3 வச்சுருக்கோம். ஸோ எவோ கன்று பொறுமையாகவே அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2025 4ஆன்னு தெரியலாம். 2024 6 வாட் ஹீரோய்க்கு போனீங்கன்னா தருவாங்கல்ல, அந்த தீம் கன் ஸ்கின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாஸ்டரி ஸ்கின்னு. இதெல்லாம் எப்போ எடுத்துன்னு எனக்கே தெரில. MP5 பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்னு, சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே அடிக்கும். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டரியில் கொடுத்தது. இது மூமெண்ட் ஸ்பீட் ப்ளஸ் கைஸ். மற்ற எல்லாமே தீம் ஸ்கின் தான். MP5 தான் 5 ஸ்கின் வச்சுருக்கேன். ஸோ VSSை பற்றி உங்களுக்கே தெரியும், நான் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் சுத்தமாக பிடிக்காத ஒரு கன்று, இருந்தாலும் ஒரு ஸ்கின் வச்சுருக்கேன். ஸோ MP40 அடிச்சிக்கவே முடியாது, ப்ரிடேட்டரி கோப்ரா. ஸோ நல்லா இருக்குல்ல, எவோ லெவல் 4 கைஸ். ஸோ நம்மகிட்ட இருக்க ஒரே நல்ல MP40 இது தான். அது மட்டும் இல்லாமல் இது கில்டு ஆக்டிவிட்டியை கிளைம் பண்ணி எடுத்த MP40 உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது போக இன்னும் 2-3 கன் தீம் ஸ்கின் இருக்குது கைஸ், அவ்வளோதான். P90 இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான். ஸோ எடுக்கலாம், போக போக எடுக்கலாம். இதுக்கெல்லாம் ஸ்கின் இருக்கானே தெரில கைஸ். CG18 ஒரே ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், லேக் ஆகிற மாதிரி இருக்குது, பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே கைஸ், திரும்பி நம்ம CG815 கண்டினியூ பண்ணலாம். தாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸு. ஸோ பிடிச்ச கண்ணே கூட சொல்லலாம். ஆனால் என்ன, இதை வச்சு தான் கன்ஸ்மித்தில் மாற்றிருக்கேன். ஸோ வெக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கின்னு, சிங்கிள் ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீடு, அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கின் கூட இல்லை கைஸ் மேக் 10. ஆனால் பைசனில் தரமான ஸ்கின்னு. ஸோ அந்த டிகிமான் கொலாபில் விட்டாங்கள்ல, அந்த ஸ்கின்னை பயங்கரமாக எடுத்தாச்சு. டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் ரேஞ்சு. ஸோ நல்ல ஒரு பவரு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் கேட்டகரி. ஷார்ட் கன்னை நம்மக்கிட்ட M10 கிட்ட 2 ஸ்கின் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்கின்னை வச்சுருக்கோம். ஸ்பாஷை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் கைஸ். ஏன்னா பேர் தான் ஜாம்பிஸ் கிஸ்ன்னு வச்சுருக்காங்க, கொஞ்சம் மாற்றிருக்கலாம். சரி விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாஸ்டரியில் கொடுத்தது. ஸோ சிங்கிள் டேமேஜ், ஒரு நல்ல பவர். மேக்ஸ் 7லையும் அதே தான். ஆனால் என்ன, நான் மாஸ்டரியில் கொடுத்ததுக்கு தான் கன்ஸ்மேத் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 கன் தான் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பஸ்டர். நான் அவ்வளோவா யூஸே பண்ண மாட்டேன், என்ன தான் இருந்தாலும் எடுத்து வைப்போன்னு வச்சுருக்கேன். ட்ரோகனுக்கு நம்மக்கிட்ட ஒன்று கூட இல்லை. ஏடபிள்யூஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்கே. ஸோ 2 ஸ்கின் இருக்குது கைஸ். கார் 98க்கு ஒரே ஒரு ஸ்கின் தான், ஆனால் ஒரு மூவ்மெண்ட் ஸ்பீடு ப்ளஸ்ஸு, அது ஒரு ப்ளஸ் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் கைஸ் MI2P க்ளோவால்குள்ளே இருந்தால் போட்டு பொழந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா M24 அந்த கன் தானே இது? அதே தான் கைஸ். இதுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது, நான் எப்போ எடுத்தேனே தெரில கைஸ். இது வந்து நான் எப்போ இதுக்கெல்லாம் கன்று எடுத்தேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது கைஸ். ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பருக்கெலாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கன்று வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிஸ்தலில் பார்த்தீங்கன்னா ஸோ லெஜெண்டரி ஸ்கின், ஆனால் அது வந்து டெம்பரவரி தான். டெசர்ட் ஈகிள் G18 ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்கின் இல்லை இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி 2 புல்லட் ஷார்ட் கனுக்கு 2 ஸ்கின் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பவர் தான். ஸோ அதனால தான் வச்சுருக்கேன். ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா M500. இது வந்து வெப்பன் ராயல் ஸ்கின்னு, போன வாட்டி வந்த வெப்பன் ராயல் தான். அது போக இன்னும் ஒரு ஸ்கின் இருக்குது, இதுதான் வந்து சிங்கிள் டேமேஜ். ஸோ இது போக FFK நைஃபு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, குணாய் இருக்குது, அப்புறம் இந்த லெஜெண்டரி நைஃப் இருக்குது, கேரட் இருக்குது. பார்த்தா கடிச்சு சாப்பிட்ணுன்னு தான் தோணும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இதுவும் வந்து வெப்பன் ராயல் ஸ்கின் தான் கைஸ், யூசி மினி யூசி. ஸோ தரமாக இருக்குது கைஸ் இது பார்க்க. ஸோ எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மக்கிட்ட 3 ஸ்கின் இருக்குது, ஆனால் ஒரு டெம்பரவரி. ஸோ இதுக்கெல்லாம் ஸ்கின்னே விடல கைஸ். ஸோ பேனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 7 பேன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ பேனெல்லாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது கைஸ், அப்படியே தள்ளி விடுறேன் பார்த்துக்கோங்க. அதே தான் இதுக்கும். இங்கே பார்த்தீங்களா, பேட்டுக்கெலாம் நான் இந்த விண்டர்லேண்ட் ஸ்கின் தானே, இது எப்பயோ எடுத்தது கைஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 ஸ்கின் தான் கைஸ் இருக்குது கட்டானாவுக்கு. சைக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 4 ஸ்கின் இருக்குது கைஸ், 4மே லெஜெண்டரி தான். ஃபிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டிவர்ஜன் ஃபிஸ்ட் இருக்குது, அப்புறமா அந்த அது பேர் மறந்து போச்சு ப்ரோ, என்னது பன்னி ஃபிஸ்ட் இருக்குது. ஸோ டிவர்ஜன் ஃபிஸ்ட் இருக்குது, பன்னி ஃபிஸ்ட் இருக்குது. நான் இப்போ தான் ரீசெண்டாக டிவர்ஜன் ஃபிஸ்ட் எடுத்தேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் வீடியோ இன்னும் போடலை. ஸோ பொறுத்திருந்து பாருங்கள், வீடியோ போடலாம். கிரெனேடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 12 ஸ்கின்னு. கிரெனேட்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே தள்ளி விட்றேன் பாருங்கள். ஸோ ஒரு கிரெனேட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்ததாங்க கைஸ். கிரெனேடுக்கெலாம் எவனாச்சும் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவானான்னு நீங்களே சொல்லுங்களேன். எல்லாமே நம்ம ஓசி தான் கைஸ், அப்படியே பொறுமையாக தள்ளி விட்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டே வாங்க. ஸோ இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு எடுத்தது. இதுக்கெலாம் ஸ்கின்னே விடுற வாய்ப்பே இல்லை. ஸோ க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் க்ளோவாலு, அப்புறமா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் க்ளோவாலு. நெக்ஸ்ட் இது வந்து Prime 4க்கான ரிவார்டாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை Prime 3 கொடுத்தாங்க. இப்போ வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் அந்த எமௌண்ட் எடுக்கிறதுக்காக தான் கைஸ் இந்த க்ளோவால்லாம் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து டெம்பரவரியாக கொடுத்த க்ளோவாலு. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம சத்தோரு கோஜோ அந்த க்ளோவாலு. இது வந்து எப்போ ஃப்ளேம் ஏரினா ஈவெண்ட் அப்போ கொடுத்த க்ளோவால் கைஸ் இது. நெக்ஸ்ட் இது வந்து நருட்டோ ஈவெண்ட் அப்போ கொடுத்தது ஷெரிங்கன் க்ளோவாலு. ஸோ கைஸ் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மங்கி க்ளோவால் நான் எடுத்துட்டேன். ஸோ இது ஹீரோய்க்கு போனால் கொடுக்குற க்ளோவால்னு நினைக்கிறேன், எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியலையே. இது வந்து 7th anniversary அப்போ கொடுத்தது கைஸ், நல்லா ஞாபகம் இருக்குது கைஸ். இந்த ஜாலி லாரி இதுதான் கைஸ், ஸ்பின் பண்ணும்போது லக்கில் விழுந்தது எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச க்ளோவால் ஸ்கின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு இந்த கண்ணுக்கு மட்டும் தான் கைஸ் வச்சுருக்கேன், அதுவும் நான் எப்போ யூஸ் பண்ணனே தெரில, ஆனால் இதுக்கெல்லாம் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன்னு கூட தெரில. ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்மளுடைய வீடியோ. ஸோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு சின்ன சேனலுக்கு அந்த லைக்கை கொண்டு அடிங்க கைஸ், அது ஒன்று போதும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. ஸோ அப்புறம் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, இது வருங்க உள்ளே போய்க்கிறேன். இந்த எவோ வாலெட்டுக்கிட்ட நம்ம ஏற்கனவே 28 ஸ்பின் பண்ணால் ஒரு லக்கு அடிச்சிருங்கிற அந்த ஒரு இது இருக்குது.
ஸோ நமக்கு என்ன கன்று கிடைக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஸ்பின் பண்ணி வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ தரமான கண்டென்ட் நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே காய்ஸ், டாட்டா பை பை காய்ஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.